ஹாய், வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், ஆப்ஷன் ட்ரேடருக்கு நம்மளுடைய சேனலில் நிறைய வீடியோ நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு ஆப்ஷனில் பையராக இருக்கக்கூடிய நமக்கு வந்து எந்தெந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம வந்து பயன்படுத்தினா நம்ம லாபம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ கொடுத்துருக்கோம். மார்க்கெட் ப்ரொஃபைலில் இருக்கக்கூடிய பேசிக்கான விஷயங்கள்லேருந்து அட்வான்ஸாக இருக்கக்கூடிய நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம சேனலில் இருக்குது. அதேமாரி ஆப்ஷனுடைய பிகினர்ஸ் வந்து என்னென்ன மாதிரி வந்து ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணால் சின்ன சின்ன ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ நம்மளுடைய சேனலில் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ புதுசாக பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் யாரும் இருந்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் உள்ளே போனீங்கன்னா மார்க்கெட் ப்ரொஃபைல் அப்படிங்கிறதுக்குனே தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். பிகினர்ஸ் ஆப்ஷனுடைய ஒரு பிகினராக உள்ள வந்து ஒரு ஆப்ஷனுடைய இதை பற்றி எதுவுமே தெரியாமல் இருந்தாலும் அந்த ஆப்ஷனை வந்து நம்ம எப்படி ட்ரேட் பண்ணணும், சில டெக்னிக்கல் இண்டிகேட்டர் வச்சு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். நிறையா அதுக்குன்னே ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பெஸ்ட்டான இண்டிகேட்டர் தான். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப ஒரு சூப்பரான இண்டிகேட்டர் இந்த இண்டிகேட்டர். ஸோ இந்த இண்டிகேட்டரோட அக்யூரசி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 80 to 90% கண்டிப்பாக அந்த இண்டிகேட்டரோட அக்யூரசி இருக்கும். இந்த இண்டிகேட்டரை வச்சு எப்படி நம்ம ட்ரேட் பண்ணணும், இந்த இண்டிகேட்டர் என்ன இண்டிகேட்டர் அப்படிங்கிறத முழுமையாக அந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இண்டிகேட்டர் எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மார்க்கெட் நடந்த மார்க்கெட்டில் நம்ம எப்படி பண்ணியிருப்போம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதுக்கு நம்ம பார் ரிப்ளை வந்து கொடுத்துருக்கோம். ஸோ பார் ரிப்ளை இன்னைக்கு வந்து மார்க்கெட் என்ன இன்னைக்கு ஓப்பன் ஆச்சு, ஏன்னா மார்க்கெட் வந்து டோட்டலி ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் தான். இருந்தாலும் அந்த சைட்வேஸ் மார்க்கெட்லேயும் இன்னைக்கு வந்து நமக்கு ஒரு என்ட்ரி எப்படி கிடைச்சிச்சு, அந்த என்ட்ரியை நம்ம எப்படி பயன்படுத்தி இருக்கலாம் அப்படி ஒரு ஸ்கால்பிங் இண்டிகேட்டர் தான் இது வந்து முழுக்க முழுக்க. ஸோ இதில் போனீங்க அப்படின்னா ஒரு 5 to 10 நிமிஷத்துக்குள்ள நம்மளால ஒரு ப்ராஃபிட் ஒரு 10லேருந்து 10 பாயிண்ட் மேக்ஸிமம் நிஃப்டிங்கும் போது ஒரு 10 பாயிண்ட் நம்மளால் வந்து ஈஸியாக அதை கேப்சர் பண்ணிக்க முடியும். இந்த மணிலேயோ இல்லை அட் த மணிலேயோ, ஓகேவா? அதை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இந்த மணியாக இருக்கணும் இல்லை அட் த மணியாக இருக்கணும். ஓகே, இந்த ரெண்டு ஆப்ஷன், அதாவது ஏடிஎம் இல்லைன்னா ஐடிஎம், இந்த ரெண்டு ஆப்ஷனில் நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஓடிஎம் ஆப்ஷன் அவுட் ஆஃப் த மணியில் ட்ரேட் பண்ண முடியாது. அவுட் ஆஃப் த மணியில் அந்த அளவுக்கு அக்யூரசி எதிர்பார்க்க முடியாது. நம்ம சொல்கிற மாதிரி 10 பாயிண்ட்டுங்கிறது. இந்த இந்த இண்டிகேட்டர் நம்ம வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம பார் ரிப்ளை கொடுக்குறோம். பார் ரிப்ளை கொடுத்தோன்னா என்ன மாதிரி ட்ரேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கேண்டில் மார்க்கெட் இப்போ ஓப்பன் ஆகி ஓடிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஓடும்போது நமக்கு இதுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த இதுவும் சேர்ந்து இதில் ட்ரேட் ஆகும். இது கேண்டில், நார்மலாக இருக்கக்கூடிய கேண்டில். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய, அதாவது HAMA அப்படிம்பாங்க. ஸோ HAMA அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இண்டிகேட்டர் தான் இந்த இண்டிகேட்டரு. ஸோ HAMA அப்படின்னா NST, HAMA NST அப்படின்னு சொல்லிட்டு இந்த இண்டிகேட்டரோட பேர். ஸோ இது என்ன இண்டிகேட்டர், இது எப்படி நம்ம புரிஞ்சு ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வரைக்கும் மார்க்கெட் வந்து நமக்கு வந்து எந்த என்ட்ரியும் இல்லை. மார்க்கெட் வந்து இப்போ வந்து ஓப்பன் ஆகி மார்க்கெட் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ 9:15 மணி 9:45 9:40 ஆகுது. இது வரைக்கும் எந்த என்ட்ரியும் இல்லை. நமக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு என்ட்ரி கிடைக்கணும். மார்க்கெட் இப்போ வரைக்கும் மேலே போய்கிட்டு இருக்கு. ஒரு சைட்வேஸ் பேட்டர்னில் தான் போய்கிட்டு இருக்கு. நமக்கு எந்த என்ட்ரியும் இப்போ வரைக்கும் இல்லை. என்ட்ரி வரும்போது அந்த என்ட்ரியை வந்து எப்படி நம்ம எப்படி அதை என்ட்ரியாக நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். செல் என்ட்ரி கிடைச்சாலும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்து செல் என்ட்ரியை பார்ப்போம். அதே சேம் டைமில் நமக்கு வந்து இப்போ பை தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம எடுத்துருக்கிற ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,200 அப்படிங்கிற கால் பிரீமியம் நிப்டினுடைய கால் ஆப்ஷனில் நம்ம இருக்கிறோம். இந்த கால் பிரீமியத்தில் நமக்கு எப்படி ஒரு என்ட்ரி கிடைக்கும், அந்த என்ட்ரியை நம்ம வந்து எப்படி பயன்படுத்தி இருக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்த இண்டிகேட்டரை பயன்படுத்தி அந்த என்ட்ரியை நம்ம எப்படி எடுத்திருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். மார்க்கெட் டோட்டலி வந்து சைடில் தான் போயிட்டுருக்கு, ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ என்ன நடக்கு அப்படிங்கிறது நம்ம வந்து லைவாக பார்த்துட்ருக்கோம் பார் ரிப்ளை கொடுத்து. இப்போ மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல இப்போ நமக்கு வேணால் ஒரு டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கும்போது நம்ம என்னென்னா இன்னும் நம்ம கன்ஃபார்ம் ஆகலை. டவுன் ட்ரெண்ட் வந்து வெயிட் பண்ணுங்கள். டவுன் ட்ரெண்ட் ஆகுன்னா அது வந்து இந்த ஆப்ஷன், அதாவது இண்டெக்ஸோ ஆப்ஷனோ இந்த ப்ரீமியமோ இறங்குது அப்படின்னா நம்ம வந்து அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, இன்னும் நமக்கு வந்து ஒரு செல்லிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, பையிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கல. மார்க்கெட் வந்து டோட்டலாக சைட்வைஸாகவே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, இப்போ நமக்கு என்ன அப்படின்னா, இப்போ இது வந்து செல்லிங்க்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னா,
இப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல நமக்கு பார்த்தீங்கன்னா கேண்டிலும் கீழே வந்திருக்கு. அதே சேம் டைமில் இந்த என்எஸ்டி ஹெச்எம்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேண்டிலும் நமக்கு கீழே வந்திருக்கு. இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு செல் கேண்டில் கிடச்சிருக்கு. இப்போ நமக்கு வந்து இது வந்து ஒரு செல்லாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இது ஒரு செல் என்ட்ரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணோம்னா இதுக்கு கீழே நமக்கு ஏதாவது ஒரு சின்ன ப்ராஃபிட் ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் கிடைக்கக்கூடிய அளவுக்கு இது நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ 3 பார் ரிப்ளை போட்டிருக்கோம். ஸோ மார்க்கெட் எங்கே இருக்குது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, கரெக்டாக வந்து ஒரே கேண்டிலே மார்க்கெட் ரீச் ஆயிடுச்சு. நம்ம எதிர்பார்த்தது இந்த ப்ராஃபிட் இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த லைனில் தான். ஓகே, இப்போ நமக்கு அடுத்து வந்து நமக்கு வந்து எப்படி ஒரு பையிங்கான என்ட்ரி கிடைக்குன்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள், நமக்கு என்ன பையிங்கான என்ட்ரி கிடைக்கல. பையிங்கான என்ட்ரி கிடைக்கும் போது நான் சொல்கிறேன். ட்ரேடிங் இப்போ வரைக்கும் என்ட்ரி இல்லை. என்ட்ரி மார்க்கெட் வரட்டும். என்ட்ரி வரும்போது கண்டிப்பாக அது எப்படி என்ட்ரி எடுக்கிறது, இது என்ட்ரியை என்னதான் நம்ம புரிஞ்சுக்கிட்டு எப்படி என்ட்ரி எடுக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். ஒரு சின்ன ஸ்கால்பிங் தான் இது வந்து. இந்த இண்டிகேட்டர் ரொம்ப அக்யூரசி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆனால் 80% 90% கண்டிப்பாக அக்யூரசி இருக்கும். ஸோ இப்போ வரைக்கும் நமக்கு என்ட்ரி இல்லை. என்ட்ரி வரும்போது அந்த என்ட்ரி என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த என்ட்ரியை நீங்கள் நான் சொல்கிறக்கூடிய அந்த இதை மிஸ் பண்ணிடுவீங்க நீங்கள். ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து என்னென்னா, இப்போ கேண்டில் நமக்கு வந்து இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த மூவிங் ஆவரேஜ் லைன் இருக்கு இல்லையா, இந்த மூவிங் ஆவரேஜ் லைனுக்கு மேலே கேண்டில் நமக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அந்த சேம் டைமில் இந்த என்எஸ்டி கேண்டில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த கேண்டில்லாம் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். இந்த கேண்டில் எப்போ நமக்கு க்ரீனாக கிடச்சிருக்கோ இங்கே தான் க்ரீனாக கிடச்சிருக்கு. ஸோ இந்த மூவிங் ஆவரேஜுக்கு மேலே நமக்கு வந்து ஒரு க்ரீன் லைன் கிடச்சிருக்கு. இந்த க்ரீன் கலர், இந்த மூவிங் ஆவரேஜுக்கு மேலே ஒரு க்ரீன் கலர் என்எஸ்டி கேண்டில் நமக்கு க்ளோசிங் கொடுத்துருக்கு. அப்போ நமக்கு என்ட்ரி பாயிண்ட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் என்ட்ரி பாயிண்ட்டு. என்ட்ரி கேண்டில் இதுதான், இந்த க்ளோசிங் கேண்டில், இந்த கேண்டில் என்ட்ரி. இப்போ நம்ம இதில் லாங் பொசிஷன் எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டாப் லாஸ் எங்கே மெயின்டைன் பண்ணால் இங்கே தான் நம்ம மெயின்டைன் பண்ணணும். இதை நம்ம வந்து ஒரு என்ட்ரியாக எடுத்து கன்சிடர் பண்ணிக்கிறோம். எவ்வளோ பாயிண்ட் நமக்கு கிடைக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஸ்டாப் லாஸுங்கிறது கீழே நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிறோம். ஒரே நிமிஷம். இது ஸ்டாப் லாஸ். ப்ராஃபிட் அப்படின்னா நம்ம வந்து இப்போ என்ட்ரி, இது க்ளோசிங் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்ப்போம். இதோட க்ளோசிங் ப்ரைஸ் வந்து ஒரே நிமிஷம். ஓகே, இதோட க்ளோசிங் ப்ரைஸ் 62 ரூபா. நமக்கு வந்து ஒரு 72 ரூபா அப்படிங்கிறது நம்மளோட ப்ராஃபிட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ 72 ரூபா வரும்போது நம்ம எக்ஸிட் ஆகிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து மெயின் வச்சுக்குவோம். ஸோ 72 ரூபாங்கிறது இந்த இடம். ஸோ இந்த இடத்துக்கிட்ட வரும்போது நமக்கு வந்து நம்ம எக்ஸிட் ஆகிறோம். இந்த இடத்துல 62 ரூபாய்க்கு என்ட்ரி, ஏன்னா க்ளோசிங் ப்ரைஸ் இது. இந்த க்ளோசிங் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். என்ட்ரி எடுத்துகிட்டு நம்ம 72 ரூபா அப்படிங்கிறது நிஃப்டியில் நம்ம வந்து ஒரு 10 பாயிண்ட் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து டார்கெட் வைக்கலாம்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இடம் நமக்கு வந்து ஒரு என்ட்ரியாக ஆகியிருக்கு. நம்ம வந்து எக்ஸிட் இந்த இடத்துல ஆகிறோம். எப்படி நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கீழே ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறோம் நம்ம வந்து. ஓகே, டார்கெட் ஹிட்டு. ஸோ இதுதான் நம்ம சொல்கிற இந்த ஸ்கால்பர் இண்டிகேட்டரை நம்ம புரிஞ்சுக்கிறது. அதாவது என்னென்னா, இப்போ நமக்கு வந்து 10 பாயிண்ட் அப்படிங்கிறது ஈஸியாக கிடச்சிது. கீழே வந்து ஸ்டாப் லாஸ் நம்ம மெயின்டைன் பண்ணிடுவோம். இந்த இடத்துல நம்ம ஸ்டாப் லாஸ் கீழே மெயின்டைன் பண்ணுறோம். ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்விங் இருக்குது. இந்த ஸ்விங்குக்கு கீழே நம்ம ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறோம். இங்கே நமக்கு என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு இந்த இடங்கள்லாம் கேண்டில் மேலே போயிருக்கு. இந்த இடங்களுக்கு நம்ம ஏன் என்ட்ரி எடுக்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து கேண்டில் தான் மேலே, இந்த லைனுக்கு மேலே க்ளோசிங் கொடுத்துருக்கே தவிர, இந்த என்எஸ்டி கேண்டில் அப்படின்னு சொல்லி இந்த இருக்குல்லையே இந்த லைன், இந்த கேண்டில் வந்து எதுவுமே வந்து இந்த லைனுக்கு மேலே க்ளோசிங் கொடுக்கல. அப்போ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே டோட்டலாக வந்து இங்கே ஃபுல்லாகவே கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் அதே சேம் டைமில் கேண்டிலும் நமக்கு வந்து ரெட்டில் இருக்குது. ஆனால் வந்து லைனை விட்டு நமக்கு வந்து கீழே வரல. லைனோட இதுலேயே மார்க்கெட் வந்து அந்த கேண்டில் வந்து லைனை வந்து ஒரு மேக்னெட் மாதிரியே ஒட்டிக்கிட்டே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ நமக்கு வந்து என்னென்னா, மார்க்கெட் வந்து எப்போ வந்து இந்த கேண்டில் வந்து இந்த லைனுக்கு மேலே ஒரு கேண்டில் க்ளோசிங் கொடுக்குதோ, க்ளோசிங் கொடுத்து அடுத்த செகண்ட் நம்ம எடுக்கலாமான்னா எடுக்கக்கூடாது. ஏன்னா இங்கே க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஆனால் இந்த கேண்டில் இருக்கு பாருங்க, இந்த என்எஸ்டி கேண்டில்ங்கிறது, இந்த கேண்டில் எல்லாமே கீழேயே நமக்கு ட்ரேட் ஆகுது. இந்த லைனுக்கு மேலே வரல.
இந்த மூவிங் ஆவரேஜுக்கு மேலே எந்த ஒரு கேண்டிலுமே நம்ம க்ளோசிங் கொடுக்கல. ஸோ அப்போ என்னன்னா இங்கே தான் நமக்கு ஒரு க்ளோசிங், இங்கே தான் வந்து கேண்டில் வந்திருக்கு, இந்த கேண்டில் வந்திருக்கு. அப்போ நம்ம என்ட்ரி எடுக்கிறது இந்த கேண்டில் நம்ம என்ட்ரி எடுத்திருக்கோம். ஆக்சுவலாக இந்த இடம் தான் நமக்கு வந்து என்ட்ரி பாயிண்ட் அப்படின்னு நம்ம வந்து என்ட்ரி எடுத்திருக்கோம் இல்லையா? ஸோ இது என்ட்ரி, இது கீழே ஸ்டாப் லாஸ். நமக்கு டார்கெட் 10 பாயிண்ட். இதோட க்ளோசிங் ப்ரைஸ் ₹162. இதோட மார்க்கெட் நமக்கு ₹72, ₹172 வரும்போது நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே, இதுதான் வந்து இப்படி தான் நம்ம வந்து இந்த இண்டிகேட்டரை வச்சு நம்ம யூஸ் பண்ணி நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியும். லைவாக உங்களுக்கு வந்து நம்ம வந்து இப்போ ஒரு பார் ரிப்ளைலே நான் உங்களுக்கு வந்து லைவாக காமிச்சிருக்கேன். ஸோ இப்படி நம்ம வந்து இந்த ட்ரேடை வந்து நம்ம வந்து இந்த இண்டிகேட்டரை வச்சு யூஸ் பண்ணோம்னா ஒரு சின்ன சின்ன ஸ்கால்பிங் ஒரு 10 பாயிண்ட் நம்மளால ஈஸியாக எடுக்க முடியும். ஸோ அடுத்து வந்து நமக்கு வந்து ஒரு செல் என்ட்ரி கிடைச்சி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி கிடைக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த ட்ரேடர் வியூ அப்படிங்கிற இந்த பிளாட்ஃபார்மோட லிங்க் வந்து கீழே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ட்ரேடிங் வியூவில் நம்ம வந்து ஒரு 3 இண்டிகேட்டர் தான் நம்மளால் 2 இண்டிகேட்டர் தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஆனால் இந்த ட்ரேடர் வியூங்கிறதுல முழுக்க முழுக்க ஒரு ஃப்ரீயானதான். நீங்கள் கீழே நான் லிங்க் தரேன், நீங்கள் சைன்அப் பண்ணிக்கோங்க. சைன்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ தான். ஸோ இதில் எத்தனை இண்டிகேட்டர் நீங்கள் வந்து எவ்வளோ இண்டிகேட்டர் வேணாலும் இதில் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணி நம்மளால் வந்து ட்ரேட் பண்ண முடியும். ஒரு இண்டிகேட்டர் தான் அப்படிங்கிறது கிடையாது, 2 இண்டிகேட்டர் அப்படிங்கிறது கிடையாது. இந்த ட்ரேடர் வியூ அப்படிங்கிற இந்த பிளாட்ஃபார்மில் இது ஃப்ரீ, முழுக்க முழுக்க ஃப்ரீ தான் இது. நம்மளுடைய ஆப்ஷன் ட்ரேடிங், அதாவது ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணக்கூடிய நமக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இதில் நிறைய ஆப்ஷன் ஃபியூச்சர்ஸ் இருக்குது. இந்த ஃபியூச்சர்ஸ்லாம் நம்ம ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் வந்து அதை வந்து சைன் அப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஃப்ரீயாகவே நம்ம வந்து இதில் இருக்கக்கூடிய எல்லா இண்டிகேட்டரும் நம்ம வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம். அடுத்து நமக்கு வந்து ஒரு செல் என்ட்ரி கிடைக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த செல் என்ட்ரி அப்படின்னு பார்க்கலாம். டோட்டலாகவே மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஒரு சைட்வேஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இருந்தாலும் அந்த சைட்வேஸில் இந்த இண்டிகேட்டர் எந்த மாதிரி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டுக்கும் இது கரெக்டாக இருக்கும், சைட்வேஸ் மார்க்கெட்டுக்கும் இது செட் ஆகும். ஸோ என்ட்ரி இன்னும் செல் என்ட்ரி கிடைக்கல. செல் என்ட்ரி கிடைக்கும் போது அதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, செல் என்ட்ரி கிடைக்குதான்னு பார்க்கலாம். மணி என்ன ஆகுது? 12:30. ஓகே, இப்போ நமக்கு வந்து ஒரு செல் என்ட்ரி இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நல்லா பாருங்கள். இப்போ இந்த லைனுக்கு கீழ் இந்த கேண்டில் எல்லாமே நமக்கு வந்து ஒரு பியரிஷ் கேண்டிலாக இருக்குது, ரெட் கலர் கேண்டிலாக இருக்குது. இந்த என்எஸ்டி அப்படிங்கிற இந்த கேண்டில் இருக்குல்ல, இந்த கேண்டிலும் இந்த லைனுக்கு கீழே மூவிங் ஆவரேஜுக்கு கீழே க்ளோசிங் கொடுத்துருக்கு. அப்போ நமக்கு வந்து இது ஒரு செல் என்ட்ரியாக நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த இடத்துல நம்ம ஒரு செல் எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, சப்போஷன் இதில் நமக்கு வந்து இந்த கேண்டில் நம்ம வந்து செல் எடுக்கிறோம் அப்படின்னா, அப்போ ஸ்டாப் லாஸ் எங்கே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ப்ராஃபிட் என்னன்னு பார்க்கலாம். ஸ்டாப் லாஸ் இதுக்கு மேலே தான் நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுக்கு மேலே நம்ம மெயின்டைன் பண்ணணும். இந்த கேண்டிலோட க்ளோசிங் ப்ரைஸ் 70 ரூபாய்க்கு மேலே இருக்கும் ஸ்டாப் லாஸு. கீழே நமக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து நமக்கு ப்ராஃபிட். அதோட என்ட்ரி பாயிண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளோசிங் ப்ரைஸ் ₹62. ஸோ இங்கே லோ நமக்கு வரும்போது ஒரு எவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கலாம். 62.
ஒரு ரூ. 52 வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா மார்க்கெட் எவ்வளோ வரும்னு தெரியல. ஸோ அந்த லெவலுக்கு நம்ம வருமான்னு தெரியல, பார்க்கலாம். பார் ரிப்ளை கொடுத்துருக்கோம் நமக்கு. ஓகே, 58, 57, ஓகே, 53 அப்படிங்கிறது நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஓகே, ஈஸியாகவே நம்மளால் இதை வந்து புரிஞ்சு நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியுது. ஸோ நம்ம கொடுத்துருக்கிறது வந்து 58 இதில் வந்து 62 நம்ம வந்து என்ட்ரி ஆனோம், செல்லிங்கில். ஓகேவா? ஸோ 62 என்ட்ரி ஆனோம். நமக்கு வந்து ஒரு 10 பாயிண்ட் அப்படின்னா 52 52 முன்னாடியே நம்ம வந்து ஒரு இது பண்ணியிருந்தோம். என்னன்னா 62ங்கும்போது நமக்கு வந்து ஒரு 5 பாயிண்ட்டுக்குள்ளே தான் நம்ம வந்து ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் செல்லிங்கில். ஆனால் அது கரெக்டாக 10 பாயிண்டே கொடுத்துருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 52 அது கீழே வந்திருக்கு. ஸோ இப்படி தான் வந்து இந்த ஸ்கால்பிங் இண்டிகேட்டரை நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இதோட லைனை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா புரியலைன்னா திருப்பி அகைன் இன்னொரு தடவை வீடியோ பாருங்கள். அதாவது என்னென்னா, இந்த லைன் வந்து கேண்டில் மட்டும் நமக்கு க்ளோசிங் கொடுத்தா போகாது. இந்த என்எஸ்டி கேண்டில் அப்படிங்கிற இந்த பார் இருக்கு இல்லையா, இந்த பாரும் நமக்கு கீழே க்ளோசிங் கொடுக்கணும். இந்த மூவிங் ஆவரேஜுக்கு கீழே க்ளோசிங் கொடுக்கணும். செட்டிங்ஸ்லாம் எதுவுமே கிடையாது, டிஃபால்ட்டு தான். இந்த இண்டிகேட்டரை நம்ம எப்படி ட்ரேடிங் வியூலையோ இல்லைனா ட்ரேடர் வியூலையோ நம்ம எடுக்கிறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, இப்போ நீங்கள் போயிட்டு இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, HAMA அப்படின்னு டைப் பண்ணுங்கள். HAMA அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த இருக்குது பாருங்கள், இதுதான் என்எஸ்டி HAMA கேண்டில் அப்படின்றதா இந்த கேண்டில். இது அவ்வளோதான். இதை நீங்கள் வந்து அப்படியே எனேபிள் பண்ணிக்க வேண்டியதான். இதில் வந்து எந்த விதமான செட்டிங்ஸும் கிடையாது. ஓகேவா? அப்படியே வந்து நம்ம வந்து இதில் இருக்கிற டிஃபால்ட்டான செட்டிங்ஸ் வச்சு தான் நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா இது வந்து அதுவே கரெக்டாக இருக்குது எனேபிள். இதில் வேறு எந்த விதமான ஒரு செட்டிங்ஸும் நம்ம பண்ண வேண்டியதில்லை. ஸோ இதை மட்டும்தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது கேண்டில் மட்டும் இந்த மூவிங் ஆவரேஜுக்கு கீழே க்ளோசிங் ஆனால் போகாது. என்எஸ்டி கேண்டில் அப்படிங்கிற இந்த HMA அப்படிங்கிற இந்த கேண்டிலும் நமக்கு கீழே க்ளோசிங் கொடுக்கணும். அப்போ தான் நம்ம வந்து என்ட்ரியாக அதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து ஒரு என்ட்ரி ஆகணும். ஓகேவா? ஸோ கேண்டில் க்ளோசிங் கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுக்கக்கூடாது. இப்போ இங்கே கேண்டில்லாம் க்ளோசிங் கொடுத்துருக்கு, இங்கே இந்த கேண்டில்லாம் பாருங்கள், எங்கேயும் க்ளோசிங் கொடுக்கல நமக்கு. ஸோ இதை வந்து இந்த ஸ்கால்பர் இண்டிகேட்டரை வந்து நீங்கள் வந்து பேக் டெஸ்ட் எடுத்து லைவாக அடுத்து வரக்கூடிய ட்ரேடிங் நாட்களில் நீங்கள் ட்ரேட் பண்ணிவிட்டு எனக்கு கீழே நமக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதோடைய அக்யூரசி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு லைவாகவே நான் காமிச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஒரு நாட்களில் கூட நான் உங்களுக்கு காமிக்கிறனால நான் காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 30, நேற்று 28 ஸோ 28 என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம பார்க்கலாம். டேட்டா ரேஞ்சை நம்ம வந்து செலக்ட் பண்ணிவிடுவோம். 29 காலையில் 9:15 மார்க்கெட். அன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து நேற்றுக்கு வந்து எக்ஸ்பிரி டேங்கிறதுனால ஸோ அன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம அதை லைவாக பார்த்தோம். பார் ரிப்ளை கொடுத்து பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து நம்ம வந்து இப்போ ஒரு திருப்பி பார் ரிப்ளை கொடுத்துருக்கோம். என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 29, அதாவது நேற்றுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ நேற்றுக்கு ஃபுல்லாகவே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. கீழே உள்ள முடிஞ்சால் தான் ரேஞ்சில் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. இது வந்து இப்போ நமக்கு என்ட்ரி எப்படி கிடைக்கி, அதை என்ட்ரியாக எப்படி நம்ம கன்சிடர் பண்ணி எப்படி நம்ம அதை என்ட்ரியாக எடுத்துக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வரைக்கும் நமக்கு என்ட்ரி இல்லை. ஏன்னா மூவிங் ஆவரேஜுக்கு லைனுக்கு மேலே கேண்டில் க்ளோசிங் கொடுக்கணும். அதே சேம் டைமில் இந்த என்எஸ்டி கேண்டில் அப்படி இந்த HMA கேண்டில் இருக்கு இல்லையா, அந்த HMA கேண்டிலும் நமக்கு மேலே க்ளோசிங் கொடுக்கணும். அப்போ தான் நம்ம வந்து அதை என்ட்ரியாக எடுத்து அதில் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணலாங்கிறது பார்க்கலாம். மேலே க்ளோசிங் கொடுக்கட்டும். ஓகே, இந்த கேண்டில் மேலே க்ளோசிங் கொடுக்கும். இந்த லைனுக்கு மேலே க்ரீன் கலர் லைனுக்கு மேலே க்ளோசிங் கொடுக்கும். ஓகே, இப்போ நமக்கு இது என்ட்ரி அப்படின்னு நம்ம வச்சுக்குவோம். ஏன்னா இங்கே நமக்கு வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் கிடச்சிருக்கு. அதே சேம் டைமில் இந்த கேண்டிலும் நமக்கு வந்து மேலே, அதாவது இந்த மூவிங் ஆவரேஜுக்கு மேலே ஒரு க்ரீன் கலர் HMA கேண்டில் க்ளோசிங் கொடுத்துருக்கு. இப்போ நமக்கு வந்து இதை என்ட்ரி பாயிண்ட்டாக நம்ம வச்சுக்குவோம். இதோட க்ளோசிங் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 119 ரூபா. ஓகே, இப்போ நம்ம ஒரு இதுலேருந்து நம்ம ஒரு பொசிஷன் எடுக்கிறோன்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
கீழே ஸ்டாப் லாஸ் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிறோம். கீழே ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த ஸ்விங் இருக்கு இல்லையா, இதில் ஸ்டாப் லாஸ். அப்போ நமக்கு வந்து நம்ம என்ட்ரி பாயிண்ட் எவ்வளோ அப்படின்னா, என்ட்ரி எவ்வளோ எடுத்துருக்குறோம், 119 ரூபா. அப்போ 119 ரூபானா நமக்கு வந்து 129 ரூபா அப்படிங்கிற லெவல் வரும்போது நமக்கு வெளியே எக்ஸிட் ஆகும். என்ன நடக்குன்னு பார்க்கலாம். ஸோ 129 ரூபா அப்படிங்கிறது நம்ம வந்து இதோட ஹையாக கொடுத்துருக்குறோம். எவ்வளோ நேரத்தில் இந்த டார்கெட் ரீச் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, இதோட ஹை எவ்வளோன்னு பார்க்கலாம். $128 ஹையாக வந்திருக்கு. ஓகே, 129 டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. ஓகே, அப்போ நமக்கு வந்து இதெல்லாம் டார்கெட் ரீச் ஆகுது பாருங்கள். கரெக்டாக வந்து இது வந்து நமக்கு 129 ரூபா ஹையாக வந்திருக்கு. ஸோ இந்த இடம் வரும்போது நமக்கு இந்த இடத்துல ஆர்டர் ஆகிருக்காது. இந்த கேண்டில் வந்து 128 ரூபா 20 விஷா தான் ஹை. ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து 129 ரூபா ஹை கரெக்டாக. ஓகேவா? ஸோ இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா 129 ரூபா, இது 129 ரூபா 20 காசு கையாக போயிருக்கு இந்த கேண்டில். ஓகே, இப்போ நமக்கு வந்து இந்த இண்டிகேட்டர் வந்து நேத்திக்கு, அதாவது 28ஆம் தேதி 29ஆம் தேதி எப்படி ட்ரேட் நடந்தது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு லைவாக காமிச்சிருக்கேன். அதாவது பார் ரிப்ளைல போட்டு இதை எப்படி என்ட்ரியாக நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னு. எப்போவுமே இந்த கேண்டில் மேலே க்ளோசிங் கொடுத்தோன்னா இது என்ட்ரி எடுக்காமல், இந்த HMA கேண்டில் அப்படிங்கிறதும் மேலே க்ளோசிங் கொடுக்கணும் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே. அதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் கீழே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு என்ட்ரி ஆகிட்டு 10 பாயிண்ட் நம்ம வந்து ப்ராஃபிட் வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த மணியில் 10 பாயிண்ட்டுங்கிறது ஈஸியாக நிஃப்டியில் நமக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்ம வந்து இன்றைக்கான நம்ம வந்து ஒரு ஸ்பெஷலாக நம்ம வந்து இந்த இண்டிகேட்டர் வந்து நான் வந்து ஒரு ஸ்கால்பிங் பண்ணுறதுக்கு தேவையான இந்த இண்டிகேட்டரை வந்து நம்ம வந்து நம்மளுடைய யூடியூப் சப்ஸ்கிரைபர்களுக்காக, நம்மளுடைய யூடியூப் நண்பர்களுக்காக இதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நல்லா விருப்பப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த இண்டிகேட்டர் எனக்கு கொடுத்த ஒரு மனநிறைவு இருக்குது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.